அண்ணாமலையனுடைய ஆதரவாளரை கைது பண்ணியிருக்காங்க. என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லா அண்ணாமலையனுடைய ஆதரவாளர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. அண்ணாமலையனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய நபர் நாச்சிமுத்து என்பவர். இவர் பழனியை சார்ந்தவர். இவரை ஜூலை மாதம் 7ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் வச்சு சென்னையை சேர்ந்த சிசிபி காவல்துறையினர் இவரை கைது பண்றாங்க. மதியம் 2 மணி அளவுல இவரை 2 மணி அளவுல கைது பண்ணி அடுத்த நாள் காலையில, அதாவது 8ஆம் தேதி காலையில 11 மணிக்கு மேலதான் இவரை கொண்டாந்து ஆஜர்படுத்துறாங்க சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல. அவ்வளவு நேரம் டிராவலிங் டைம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பழனியில இருந்து சென்னை வருவதற்கு இவ்வளவு நேரம் டிராவலிங் டைமா? ஏன்னா நாங்க அன்னைக்கு ராத்திரி 7ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு கிளம்பி காலையில 7 மணிக்கெல்லாம் சென்னை வந்து சேர்ந்துட்டோங்க. நேற்று முழுக்க அவருடைய கேஸுக்காக தான் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல நாங்க இருந்தோம். இந்த வழக்கை எடுத்து நடத்தக்கூடிய நபர் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய அட்வொகேட் அன்பு தான் இந்த கேஸ் எடுத்து நடத்துறாரு. அது போக இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காருன்னா, தமிழிசை அக்கா அவர்களுடைய ஒரு போட்டோவை இவர் மாஃபிங் பண்ணி இவருடைய சமூக வலைதள கணக்குல போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிதான் இவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல ஐடி ஆக்ட் போட்டிருக்காங்க, விமான ஹராஸ்மெண்ட் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, இவருக்கு 50 வயசு ஆயிருந்துச்சு. இவருக்கு 8வது தான் படிச்சிருக்காருன்னு சொல்லும் போது இவருக்கு சோசியல் மீடியா நாலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்ற பட்சத்துல இவருடைய போனை, அதாவது இவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்டை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க. அது போக இவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்டுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக பல நபர்கள்கிட்ட கொடுத்துதான் வச்சிருக்காரு. ஏன்னா இவர் பாஜகவில் இருக்கும் பொழுது பல பேர்கிட்ட கொடுத்தா இவர் போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு தான் இவருக்கு நாலேஜ் இருக்கு. சரிங்களா? இப்போ இவர் தமிழிசை அக்கா அவர்களுடைய மொட்டை அடிச்ச மாதிரி ஒரு போட்டோவை போட்டு இவர் வந்து அவர் அசிங்கப்படுத்தினார்னு சொல்லி பாஜக சார்ந்தவர்கள் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை சைதாப்பேட்டை சப் ஜெயில இப்பவும் இருக்காருங்க. சரிங்களா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இதை வந்து கொண்டாடும் விதமாக திராவிட பாஜகவை சேர்ந்த ஐடி விங் நிர்வாகிகள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் பாஜகவின் ஐடி விங் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஜோதிலிங்கமும் அதே தமிழிசை அக்கா அவர்கள் மாஃபிங் செய்யப்பட்ட போட்டோவை தான் போட்டு இந்த நிர்வாகி கைது, அண்ணாமலையினுடைய வீத லீடர்ஸ் நிர்வாகி கைதுன்னு ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஏன் ஃபேக் நியூஸ் சொல்றேன்னா, அவர் வீத லீடர்ஸ் நிர்வாகியே கிடையாது. ஏன்னா வீத லீடர்ஸ்ல யாருமே நிர்வாகியே கிடையாது. அதனாலதான் ஃபேக் நியூஸ் சொல்றேன். இப்போ தமிழிசை அக்காவோட போட்டோ எதை நாச்சிமுத்து போட்டாருன்னு சொல்றாங்களோ அதே போட்டோவை தானே இந்த ஜோதிலிங்கமும் பரப்பிட்டு இருக்காரு. அப்ப நீங்க ஜோதிலிங்கத்தையும் கைது பண்ணணும் தானே? ஏன் கைது பண்ணல? அது போல தமிழிசை அக்கா அவர்கள் திமுக காரங்களோ தாவேகா காரங்களோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய போட்டோவை போட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல நீங்க ஏன் புகார் கொடுக்கல? உங்க வழக்கறிஞர் பிரிவு ஏன் அவங்க மேல புகார் கொடுக்கல? ஏன்னா அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களை நசுக்கணும், அண்ணாமலையினுடைய மாநாடு நல்லபடியா நடக்கக்கூடாதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்காது. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிக்கிறேன்.